உள்ள என்ட்ரான உடனே இது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். ஹைட் அண்ட் டோர் போட்டிருக்கோம். கிட்ஸ் பெட்ரூமா அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியர்லயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வால் யூனிட்டாவே ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணிருக்கோம். கோல்டன் கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நீங்க டிவி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கும். டிவியோட விஷுவலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு சிங்கிள் கலர்ல தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நீங்க புஷ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். ஆயில் புல் அவுட் போட்டிருக்கோம். கட்லரி யூனிட் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். கப்பன் சாசர் யூனிட் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃபா கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஸ்டோரேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃபா தான் கொடுத்துருக்கோம். நைட் டைம்ல வந்து லைட் போட்டு நீங்க உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஃபீலாவே இருக்கும். உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். உள்ள நீங்க யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இது பெட்ரூம் செகண்ட். நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு 4 வீட்டுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா L2K இன்டீரியர் ஒர்க் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 10 வருஷமா ஒரே பிரைஸில் தான் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகலிவாகத்தில் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். நீங்களே இதே மாதிரியே இன்டீரியர் ஒர்க் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இருந்துக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், நான் பிரகாஷ். நம்ம L2K இன்டீரியர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முகலிவாக்கம்ல இருக்கு. நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓவரால் இன்டீரியரில் மாடுலர் கிச்சன் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு தேவையான ஓவரால் கம்ப்ளீட் எல்லா பேக்கேஜுக்குமான இன்டீரியர்ஸை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து கர்டைன்ஸ், பிளைன்ஸ், சோஃபாஸ், டைனிங் டேபிள் பிளஸ் ஸ்விங்கு இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிட்டு தான் வரும். என்னென்ன வேணுமோ நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடு பண்ணியிருக்கோம் ஒரே பில்டிங்ல. அந்த ஓவரால் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம உள்ள போயிட்டு கம்ப்ளீட் இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம். போலாம். உள்ள என்ட்ரான உடனே ஒரு மிரர் வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் மிரர் கொடுத்து அதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்த்து பண்றப்ப பேக்ரவுண்ட் பிளைனா இருந்தால் நல்லா இருக்காதுன்னு பேக்ரவுண்ட் வால் பேப்பரோட சேர்த்து 2 சைடு நம்ம லோஸ் பேனல் கொடுத்துட்டு நம்ம இந்த கிளாஸ் ஒர்க் இங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள என்ட்ரான உடனே இந்த கிளாஸ் பார்த்துட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இருக்கு. அந்த வாஷ் பேஷன் வந்து பார்ட்டிஷன் இல்லாம பிளைனா இருந்துச்சு. சோ அதனால அதை கவர் பண்றதுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த பார்ட்டிஷன் மட்டும் ஒரு சின்ன டிசைன் பண்ணிட்டு அந்த வாஷ் பேஷன் உள்ள கவர் பண்ணி ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுவும் ஹாலியே தான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஏரியாஸ்ல வருது. ஹாலியே பாத்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். பட் இந்த ரூம் வந்து ஜஸ்ட் பிளைனா தான் கொடுத்தாங்க. இது ஃபுல்லா டோர் டிசைன் பண்ணி நம்ம ஹேண்டிலோட டிசைன்லாம் போட்டு இன்டீரியர்லயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வால் யூனிட்டாவே ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் பிளைன் வாலா தான் இருந்துச்சு. இந்த வால்ல நம்ம ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் கொடுத்து சாமி போட்டோ எப்படி வைக்கணும், என்ன அலைன்மெண்ட்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு ஸோ டோர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளைன்ல தான் போட்டுருந்தோம். இந்த ஹேண்டில் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் என்ன சஜஷனா கேட்டாங்களோ அந்த டிசைன்லயே நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இலை போட்டு படைக்கிறதுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இது இருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ராயரா வேணும்னு கேட்டாங்க. 2 சைடு எனக்கு ஸ்டோரேஜ் வந்து குனிஞ்சு உள்ள இருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இழுத்து வெளியே எடுக்கிற மாதிரி இருந்து ட்ராயர் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் சைடு வந்து பாத்தீங்கன்னா ட்ராயர் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் நம்ம டோரா பண்ணிட்டோம். ஏன்னா 2 சைடு ட்ராயரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் இருக்கிற ஸ்பேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து இந்த பூஜா யூனிட் கம்ப்ளீட்டா நம்ம பண்ணியிருக்கோம். இது என்னன்னா இது பிளைனா இருந்தா நல்லா இருக்கிறதுக்காக சைடுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் வைக்கிறதுக்கு எனக்கு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கேட்டாங்க. ஷெல்ஃப் பிளைனா கொடுத்தா நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு ஷெல்ஃபுக்கும் கீழே லைட்டிங் கொடுத்து ஒரு டெக்கரேஷனா இருக்கட்டும், பார்க்கும்போது அவுட்புட் நல்லா இருந்ததுக்காக கஸ்டமர் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல பண்ணுவோம். டோர் திறந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது என்னன்னா பூஜா யூனிட் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள பிளைனா இருக்கு. இந்த பிளைனா இருக்கிறத நம்ம பாக்ஸ் பண்ணா சரியா இருக்காது. ஸோ அதனால இது வால் யூனிட்டா பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த டிசைன் நம்ம கொண்டு வந்தோம். இதுல போட்டோஸ் மாட்டுறதுக்கு ஜஸ்ட் சேனல் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சேனல்லாம் நம்ம கொடுக்காம ஷெல்ஃபை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு போட்டோஸுக்கும் அவுட்புட் நல்லா தெரியுன்றதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம லைட் கொடுத்து டிசைனா பண்ணியிருக்கோம். பூஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 675 வரும் சார். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம பண்ணணும்னா 675 வரும் ஸ்கொயர் ஃபீட். இந்த பிரைஸ்ல சென்னையில் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் இந்த 675 பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். பிளைவுட் பார்த்தீங்கன்னா PWP பிராண்ட் இருக்கு இல்லையா, கிரேட், அந்த கிரேட் பிளைவுட் போட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பெரிய ஹால். அதனால டிவி
யூனிட் வந்து நம்ம ஒரு 7 ஃபீட்லேயே 8 ஃபீட்லேயே பண்ணா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால கஸ்டமர் என்ன கேட்டாங்க, எனக்கு ஃபுல் வால் லென்த்துக்குமா வேணும்னு கேட்கும்போது நம்ம பாட்டம் யூனிட் மட்டும் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் நம்ம வந்து பேக் பேனல் கொடுக்காம ஃபுல்லாக வால் பேப்பர் ப்ளஸ் கிளாஸ் ப்ளஸ் லூவர்ஸ் பேனலாக வந்து டிசைனாக கொடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன டிவியை மாட்டினா நல்லா இருக்காது, பெரிய டிவிக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கோம், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் பேனல் கொடுத்துட்டு பாட்டம் யூனிட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு லென்த்தில் கொடுத்துட்டோம். இந்த பாட்டம் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது, இந்த ஓவரால் பில்டிங்கோட கேமரா கண்ட்ரோலையும் நம்ம இதுக்குள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே இதுக்குள்ள தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கும். நம்ம ஸ்டோரேஜாக வச்சுக்கிறதும் நீங்கள் இதில் பிளான் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் வச்சுக்கிறதும் உள்ள பிளான் பண்ணிக்கலாம். இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து செட்டாப் பாக்ஸ்லாம் வைக்கும் போது உள்ள வச்சா மறைன்றதுக்காக இந்த யூனிட்டுக்கு தனியாக நம்ம பண்ணியிருக்கோம். செட்டாப் பாக்ஸில் வச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்லாம் நீங்கள் எங்கே உட்காந்து யூஸ் பண்ணலாமே சென்சார் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று இது ஃபுல்லாகவே ஹேண்டிலெஸ்ஸாக வேணும்னு கேட்டாங்க. ஹேண்டிலெஸ்ஸாக வரும்போது நம்ம ஏதாவது ஹைடன் ஹேண்டில் போடலாம் போது அது ஓகேவா இருக்காதுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பில் வச்சிருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ மறுபடியும் அந்த புஷ் டைப்புக்கு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் ஆகிக்கும். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இவ்வளோ லென்த்தாக போகும்போது கீழே லெக் கொடுத்து தான் வந்து இந்த யூனிட்டை பண்ணுவாங்க. நம்ம கீழே லெக் எதுவும் கொடுக்காம கம்ப்ளீட்டாக வால் மவுண்டடாகவே பண்ணியிருக்கும். இப்போ கீழே டஸ்ட் ஏதாவது போகுதுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே வால்லே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டிவி யூனிட்டை. இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்கான்றதுக்காக ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸுக்கும் இந்த ஃப்ளூட்டட் பேனலுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக வெறும் வாலாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கஸ்டமர் செலக்ட் பண்ண ஒரு வால் பேப்பர் தான் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நீங்கள் டிவி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கும், டிவியோட விஷுவலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவி யூனிட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 வரும் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் தான் கிடையாது. இங்கே இந்த கஸ்டமர் எனக்கு இந்த டிசைன் வேணும்னு கேட்டாங்க. இதே சில வீட்டில் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ எல்லா டிசைனுமே நம்ம பண்ணிக்கலாம். இதே டிவி யூனிட்டை நம்ம வந்து சின்ன சைஸில் ஏதாவது பண்ணும்போது சைடில் நம்ம வந்து 2 சைடு ஷோகேஸ் வச்சு பண்ணுறதாகட்டும், மேலே வந்து ஏதாவது டெக்கரேஷன் ப்ராடக்ட் வைக்கிறது இல்லை மெடல்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அந்த ஆப்ஷன் பண்ணியும் பண்ணலாம். பாட்டம் ஸ்டோரேஜ் கொடுத்து ஓவரால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு சென்ட்ரல் டிவியை நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லேயும் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 வால் மட்டும் தான் நம்மகிட்ட கொடுத்தாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சனில் கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனாக பண்ணிட்டு மேலே குவாட்ஸ் போட்டு நம்ம சிம்னி வைஸ், ஆப் வைஸ், வாஷ் பேஷனு பிளஸ் டிஷ் வாஷர் வைஸ் எல்லாமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று அப்படியே உள்ள போயிட்டு நம்ம பார்த்துடலாம். உள்ள என்ட்ரான உடனே ஓவன் ஓடிஜி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கீழே தான் எப்பயுமே மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அங்கே கொடுக்கும் போது பெட்டரா இல்லை. ஸோ அதனால இந்த இடத்த வால் கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கும் போது இந்த இடத்த நம்ம ஒரு யூனிட் பண்ணிக்கலாம் போது ஸோ இந்த கீழே ஓவன் ஓடிஜிக்கான ஸ்டோரேஜ் நம்ம மேலே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டாங்க. ஃப்ரிட்ஜோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ அதனால யூனிட்டை தாண்டி நம்ம வெளியே பண்ணும்போது உள்ள வரவே இல்லைன்றதால பக்கத்தில் நம்ம ஓவன் ஓடிஜிக்கு என்ன யூனிட் பண்ணுமோ அதே யூனிட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே லெக் மட்டும் நம்ம லென்த்தாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உள்ள வரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வரதுக்கு ஆப்ஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம உள்ள என்ட்ராகிறனும் போது கிச்சன் வந்து பிளைனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு வால் பேனல் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பேனல் எண்டு டு எண்டு கொண்டு போயிட்டு இது பேனல் கொடுக்கும்போது பிளைனாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கன்றதுக்காக அதுலேயும் 2 டெக்கரேஷனுக்காக லைட்டும் கொடுத்துருக்கோம். அந்த வெளிச்சமும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிடும் போது பெட்டராக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருந்தால் இதுவுமே நமக்கு நல்லா இருக்காது. உள்ள இருக்கிற அதே அக்ரைலிக் ஃபினிஷ் நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த ஃபினிஷ் நல்லா இருக்கிறதுக்காக இங்கே நம்ம லோவர் பேனல் கொடுத்துட்டு பாட்டமில் லைட் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் நைட் டைமில் வந்து லைட் போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஃபீலாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ரெண்டுமா சேர்த்து ஒன்றாவே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த சைடு கிச்சனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனில் தான் இது கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 ஃபீட் 2.5 ஃபீட்டில் மட்டும் தான் வந்து ஸ்டவ் ஏரியாஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த கவுண்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட சேர்த்து பண்ணும்போது நம்ம சமைக்கிற திங்ஸ் வந்து பக்கத்தில் வைக்கிற அளவுக்கு நல்லாவே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நல்லா பெருசாகவே இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு நம்ம உட்காந்து சாப்பிடும் போது நம்ம ஸ்டவ் பக்கத்திலே இருக்கும்போது ஹீட் இருக்குமா இல்லை வந்து ரொம்ப டிஸ்கஸாக இருக்குமான்னு யோசிக்கலாம் தேவையில்லை. உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக ஸ்பேஷியஸாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் சார். இங்கே வந்து நிறைய பேர் வந்து கிரானைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரானைட் போடும்போது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த நம்ம குவாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் நீங்கள் கிரானைட் போடுறதா இருந்தாலும் போகலாம், இல்லை நீங்கள் வந்து குவாட்ஸ் போடுறதா இருந்தாலும் போகலாம். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். குவாட்ஸ் போகும்போது கொஞ்சம் வந்து யூனிக்காக ராயல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். அதனால நம்ம வந்து இங்கே குவாட்ஸ் போட்டிருக்கோம். கிச்சன் ஓவரால் டாப் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குவாட்ஸ் தான் போட்டிருக்கோம். எங்கேயுமே நம்ம வந்து கிரானைட் இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஓவராலே குவாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2.5 ஃபீட் தான் வரும் நமக்கு. ஆனால் இங்கே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஃபீட் வந்துருக்கு. இந்த 4 ஃபீட் வரும்போது எங்கேயுமே உங்களுக்கு டோர்ஸ்லாம் பெண்டுலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த குவாலிட்டியில் போடும்போது நம்ம எவ்வளோ லென்த் டோர் போட்டாலுமே உங்களுக்கு பெண்டு வராது. இன்னொன்று என்னன்னா டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டிலெஸ்ஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து லாஃப்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் மட்டும் ஹேண்டிலெஸ்ஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ திருப்பி நார்மலாக க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அது க்ளோஸ் ஆகிடும். எப்பயுமே அது மாதிரி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்க்கும் நீட்டாக அவங்க டீசெண்டாக தெரியும் உங்களுக்கு கிச்சன் பார்க்கறதுக்கு. இது கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக
அதிகமா இருக்கும் போது லாஃப்டோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஸ்பேஸுமே ரொம்ப அதிகமா இருக்கும். டோர் ஆல்மோஸ்ட் 4 feet டோர் போட்டுருக்கோம் நம்ம. உள்ள ஸ்டோரேஜ் நல்லாவே நீங்க வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் ஸ்பேஸ் பார்க்க. கிச்சன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஏதாவது வேணும்னு கேட்டாங்க, அதனால ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டோரேஜ் பண்ணிருக்கோம். அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட் போட்டிருக்கோம். நம்ம கிச்சன் ஏதாவது சமைக்கும் போது எல்லாமே ஆயில் திங்ஸ் எல்லாமே இதுல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நம்ம ஹாபுக்கு கீழே வந்து எந்த ஸ்டோரேஜும் கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால ஒரு ஸ்டோரேஜா வந்து பாத்தீங்கன்னா கட்லரி யூனிட் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்ல நீங்க இங்க யூஸ் பண்ற திங்ஸுக்கான கரண்டி, ஸ்பூன்ஸ் இது எல்லாமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆபோட ஐட்டம் அதிகம், பிளஸ் சிம்னி வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து தான் எல்லாருமே கொடுப்பாங்க. டாப்ல இருந்து இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்தால டவுன் டிராஃப்ட் சிம்னி போட்டிருக்கோம். இந்த சிம்னிக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழவே தான் உங்களுக்கு போகும், எதுவுமே மேல வராது. ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிம்னியோட ஆப்ஷன் எல்லாமே கீழே ப்ரொவிஷனா போயிட்டு தான் சைட்ல போயிடும். பிளஸ் இந்த ஆபோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கலையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நம்ம சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனா இருக்கும். பவர் இருக்கும்போது நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல தான் அது கொடுத்துருக்கோம். அதனால கார்னர் யூனிட் வேற எதுக்கும் யூஸ் ஆகாததால நம்ம சிலிண்டருக்காக அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க திங்ஸ் ஏதாவது கட் பண்றாங்க அப்படின்னா அது போறதுக்கு டஸ்ட்பின் வேணும்னு கேட்டாங்க. டஸ்ட்பினுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் பக்கத்திலேயே கொடுத்துருக்கோம். பிளஸ் இங்க சமைக்கும் போது ஏதாவது திங்ஸ் போறானாலும் டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம். இந்த சைடு ஏதாவது வாஷ் பண்ணிட்டு வர திங்ஸ் எடுத்து நீங்க டஸ்ட்பின்ல போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனுக்காக ரெண்டுத்துக்கும் பேரலா சென்டர் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பின் ஒன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் கீழே வந்து இப்ப மேல வந்து ஆரோ போடுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. அதனால என்ன பண்ணனும், அண்டர் ஆரோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சோ ஆரோ உங்களுக்கு கீழே வந்துரும், அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இதுலயே கொடுத்துரும். உங்களுக்கு ஆரோ கீழே போட்டுங்கன்னா அதுக்கான தண்ணி எல்லாம் நீங்க இதுலயே வந்துரும். சோ இது அண்டர் ஆரோக்கான ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர். இந்த கார்னர் யூனிட் வேற எப்படியும் ஆப்ஷனா யூஸ் பண்ண முடியாதுக்காக எனக்கு இங்க டிஷ் வாஷர் போடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷ் வாஷர் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கான அவுட்லெட் லைன்ல நம்ம அந்த கார்னர்ல கொடுத்துட்டோம். சோ இத தண்ணி எல்லாம் கீழே போனா யாருக்கு தெரியாம உள்ளே மறைஞ்சதுக்காக அந்த யூனிட்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜா கேட்டாங்க. பெரிய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் வேணும் போது நம்ம இந்த டிஷ் வாஷரோட தண்ணி லைன்லாம் கீழே போகும்போது அதுக்கு மேல காலியா தானே இருக்கு போதுக்காக ஃபுல் லென்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்டா தான் கொடுத்துருக்கோம். பெரிய திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேண்டம்லாம் வந்து இந்த சைடுல கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்லர் யூனிட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் சாசர் யூனிட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் யூனிட் கொடுத்துருக்கோம். இது மூணுமே வந்துன்னா மேல நீங்க சின்ன சின்ன திங்ஸா இதுல வச்சுக்கலாம். பிளஸ் இந்த கப் அண்ட் சாசர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிளேட்ஸும் சின்னதா டம்ளர் ஐட்டம் இதெல்லாம் நீங்க இதுல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க பிளேட் இந்த யூனிட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டேண்டம் பாத்தீங்கன்னா மினிமமா வந்து ஒரு 40 to 50 kgs வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரா தாங்கும். நீங்க என்ன ஸ்டோரேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். பிளஸ் அது ஸ்லைடிங்கும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். நம்ம ஸ்டோரேஜ் அதிகமா வச்சுட்டு வெயிட் அதிகமா வச்சா இது ஒர்க் ஆகுதா நீங்க யோசிச்சாலும் எவ்வளவு வெயிட் வச்சாலுமே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கரெக்டாவே இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற பிராண்டட் வந்து பாத்தீங்கன்னா எக்கோன்ற பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டேண்டம் அதல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பெருசா வர சான்சஸ்லாம் கிடையாது. சாஃப்ட்னஸும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும், எந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜா ஒரு சின்ன யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்ல நீங்க சின்னதா ஏதாவது ஹாட் பாக்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறது கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு கட்லரி கப் அண்ட் சாசர்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க. அதனால மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேண்டமா போகும்போது காஸ்ட் அதிகமா இருக்கிறதுக்காக சோ எனக்கு பிளைவுட்லயே பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம பிளைவுட்லயே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சோ 3 யூனிட்மே அது மாதிரி ஆப்ஷன்ல தான் நம்ம இது மூணுமே போட்டிருக்கோம். ஏன்னா இது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனா இருக்கிறதால உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமா பண்றதுக்கு வேணும்னு கேட்கவே எனக்கு டேண்டமாவும் கொடுத்துருங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃபாவும் கொடுங்க, ரெண்டுமா கொடுக்கும் போதே எனக்கு ஆப்ஷன் நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. சோ இந்த யூனிட்டுக்கு மேல டாப் யூனிட் லென்த்தா பண்ணும்போது அழகா இருக்குன்றதுக்காக நம்ம டாப் யூனிட் பண்ணோம். இந்த டாப் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டோர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருந்தோம். கஸ்டமர் என்ன கேட்டாங்க, எனக்கு ஓபன் டோர் வேணாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அலுமினியம் டோர் தான் வேணும்னு கேட்டாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துட்டு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் இல்லாம எனக்கு ஒன் வே ப்ளூ கேட்டாங்க. சோ கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அந்த சஜெஷன்லயே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் தூக்குனீங்கன்னா ஓபன் ஆயிடும், உள்ள நீங்க யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. சோ அந்த ஆப்ஷன்ல தான் ஓவரால் யூனிட் மொத்தமா நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சனை பொறுத்த வரைக்கும். இது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். சோ இது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வெளிய இருக்கிற மாதிரி ஹேண்டிலா இருந்தா சோ நம்ம நடந்து போகும்போது ஏதாவது இடிக்குன்றதுக்காக கம்ப்ளீட்டா ப்ரொஃபைல் ஹேண்டிலா கேட்டாங்க. சோ அதனால கஸ்டமரோட சஜஷனுக்கு ஏத்த மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்லயே ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு இந்த கிச்சன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனோட ஸ்டோரேஜ் யூனிட்னு ஒன்னு இங்க தனியாவே பண்ணிருக்கோம். இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் யூனிட் எப்படின்னா அவங்களுக்கு ஷெல்ஃபா இல்லாம நான் பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வேணும்னு கேட்டாங்க. அந்த ஆப்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓபன் ஸ்பேஸ்ல வால் யூனிட் மட்டும் பண்ணிட்டு பிளஸ் இங்க வந்து நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பிரைவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன்ல தான் இந்த ஸ்டோர் ரூம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மேல நீங்க ஸ்டோரேஜும் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். பெரிய திங்ஸ்லாம் நீங்க லாஃப்ட்டுக்கு மேல போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பல சின்ன திங்ஸ்லாம் ரெகுலர் யூஸ்டா இருக்கிற திங்ஸ்லாம் நீங்க கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ல தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்கா ஃபினிஷ்ல போகும்போது 675 நம்ம ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம். அதே வந்து நம்ம அக்ரலிக் போகும்போது 900 நம்ம ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர் அக்ரலிக் தான் பண்ணிருக்கோம். இதே வந்து நீங்க மல்டி கலர் வேணும்னாலும் சரி, வேற கலர் வேணும்னாலும் சரி, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து மைக்கா ஃபினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசி போனாலும் சரி, ஸ்ட்ரக்சர் போனாலும் சரி, இல்ல வந்து மேட் ஃபினிஷ் போனாலும் சரி, எந்த மைக்கா ஃபினிஷ் போனாலுமே ஒரே காஸ்ட் தான், 675 மட்டும் தான்.
அக்ரலிக்கும் சேம் அதே தான். நீங்க என்ன கலர் போனாலும் என்ன மாடல் பண்ணாலுமே சேம் அதே பிரைஸ் 900 தான் வரும். எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் E3 என்ற ஒரு பிராண்ட் பிளைவுட் யூஸ் பண்ணி தான் பண்றோம். அது கிரேட் வந்து பாத்தீங்கன்னா PWP கிரேட் தான். இது நம்ம கிச்சன் மட்டும் இல்லாம ஓவரால் டிவி யூனிட்டும் சரி, பூஜா யூனிட் சரி, வார்ட்ராப் சரி, லாஃப்ட் சரி, எல்லா யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளைவுட் மட்டும் தான் உள்ள கொண்டு வரும். அந்த PWP என்ற கிரேட் பிளைவுட் E3 என்ற பிராண்ட் மட்டும் தான் நம்ம உள்ள கொண்டு வரோம். இன்ச்சஸ்லாமும் பேஸ்கெட்லாம் பாத்தீங்கன்னா எக்கோன்ற பேஸ்கெட்டும் எக்கோன்ற பிராண்ட்ல இருக்கிற இன்ச்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். வேற எதுவும் யூஸ் பண்றது இல்ல. இது நம்ம ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் ஏதாவது எனக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வேணும்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கஸ்டமரோட நீடுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சோ பண்ணிட்டோம்னா அகைன் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. கம்பல்சரி எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஓவரால் மெட்டீரியல் பிளஸ் வந்து அக்சசரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 இயர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பிசிக்கல் டேமேஜ் இல்லாம மெட்டீரியலா ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா வந்து நாங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இதுவே வந்து கஸ்டமர் சைடுல இருந்து பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது ஆச்சுன்னா நீங்க வந்து பே பண்ணி தான் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளைவுட்ல பண்ணோம்னா கரையை அடிக்கணும் வந்து பயப்படுறாங்க. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மாடலர் கிச்சன் பண்ண போறோம்னா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடர்னா மாறிட்டு பெருசா தண்ணிலாம் படாம சேஃபா பார்த்துட்டோம்னா பக்காவா இருக்கும். எந்த டேமேஜும் வராது. 10 இயர்ஸ்க்கு நாங்க பிளைவுட்க்கு 100% வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்ப்ளைண்டும் வராது. இல்ல எனக்கு வந்து பிளைவுட் போகும்போது பட்ஜெட் அதிகமா இருக்கு, எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், மெட்டீரியலும் நல்லா இருக்கணும் போது நீங்க யூபிவிசியும் போலாம், பிவிசி போலாம். ரெண்டுமே பண்ணி பண்றதும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க யூபிவிசி பிவிசி போகும்போது 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு அலுமினியம் கிச்சனா வேணும்னு கேக்குறீங்களா, அலுமினியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா 1200 ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதுலயுமே டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு. சோ எது வேணுமோ நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீயாவே வந்து ஓவரால் மெஷர்மென்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்போம். அதுக்கு எதுவும் காஸ்ட்லாம் உங்களுக்கு கிடையாது, ஃப்ரீ தான். நீங்க வந்து ஹாலுக்குள்ள என்ட்ரான உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 2 பெட்ரூம் மட்டும் தான் நினைப்பாங்க. மூணாவது ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைடன் டோர் போட்டுருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமா அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி டீம்ல தான் வந்து எனக்கு இன்டீரியர் பண்ணி கொடுன்னு கேட்டு சோ இந்த மைக்கால வந்து கஸ்டமர் தான் செலக்ட் பண்ணாங்க. டிசைன் வந்து உங்களுடைய சஜஷன்ல எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அதை நீங்களே பண்ணுன்ற மாதிரி நம்ம சஜெக்ட்ல தான் விட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிங்க் அண்ட் ஒயிட் கலர் போட்டு தான் பண்ணிருக்கோம். சோ லாஃப்ட் எல்லாமே சிங்கிள் கலரா கொடுத்துட்டு வார்ட்ரோப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்ல தான் வந்து ஒரு ஓவல் ஷேப் டிசைன் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம். இது என்னன்னா ஹேண்டில்ல மட்டும் என்னன்னா இதுவும் எம்போஸ்டா எனக்கு வேணாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபெக்ஸா தான் வேணும்னு கேட்கவே எல்லாமே வந்து இன்பில்ட் ஹேண்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து வெளியில வந்து எம்போஸ்டா இருக்கிற ஹேண்டில்லாம் கொடுக்கல. உள்ள வந்து எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ்க்கு ஏத்த மாதிரி ஷெல்ஃபா கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஸ்டோரேஜ்க்கு ஏத்த மாதிரி ஷெல்ஃபா தான் கொடுத்துருக்கோம். பெருசா நான் ட்ரெஸ்ல வந்து ஹேங் பண்ணுவேன். எனக்கு வந்து ஷெல்ஃப் ஒரு சைடு கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு சைடுல வந்து ஹேங் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட ஸ்டோரேஜ் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு டிராயர் கொடுன்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டிராயரும் போட்டு கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் போடுவோம். சோ அந்த லாக் போடும்போது உள்ளலாம் வந்து லாக் போட மாட்டாங்க. நம்ம உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ்க்கு உங்களுக்கு லாக் போடுறதுக்காக ஒரு டிராயர் மட்டும் லாக் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னொரு டிராயர் வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல தான் இது கொடுத்துருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பே விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் சிட்டிங்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். சோ இது உள்ளே நீங்க வந்து ஏதாவது பில்லோ வைக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் சேம் அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கோம் அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணிருக்கோம். சோ மேல ட்ரெஸ் ஹேங் பண்ற மாதிரி கொடுத்துட்டு டிராயர் கொடுத்துட்டு கீழே ஷெல்ஃபா தான் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸா தான் உள்ள இருக்கும். பிளஸ் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒன்று இந்த ரூம்ல கிடையாது. நமக்கு இங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட்டா ஃபுல்லா பண்ணணும்னா ஸ்பேஸும் பெருசா போய்டும்ன்றதுக்காக கஸ்டமர் என்ன சொன்னானே ஜஸ்ட் வந்து வால்ல வந்து ஒரு டிசைன் கிளாஸ் போட்டுட்டு அது ஸ்டோரேஜுக்கு மட்டும் கீழே ஒரு யூனிட் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துட்டு ஒரு ஓவல் ஷேப் கிளாஸ் மட்டும் நம்ம போட்டு செட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். நீங்க இங்க கார்ட் போடும்போது அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இல்லாம இருக்கும். சோ பிளஸ் இதுவும் டிஸ்டர்பன்ஸா இல்லாம இருக்கும். அதனால ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோக்கு வந்து கர்டைன்ஸ் போடலான்னு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா கர்டைன்ஸ் போட்டா ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிளைன்ஸா போயிடலாம்னு சொல்லி இதுக்கு பிளைன்ஸ் போட்டிருக்கேன் நம்ம. சோ கர்டைன்ஸ் வேணும்னாலும் கர்டைன்ஸ் போடலாம், பிளைன்ஸ் வேணும்னாலும் பிளைன்ஸ் போய்க்கலாம். நம்ம என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம போய்க்கலாம். வார்ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம். இதுல பிளைவுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்டட் PWP தான் யூஸ் பண்றோம். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கமர்ஷியல் பிளைன்ற ஒன்னு யூஸே கிடையாது. ஓவரால் எல்லாத்துக்குமே பிளை சேமா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 650 பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். மைக்கா சரி, இன்ச்சஸ்லாம் சரி, பிளஸ் ஹேண்டில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நான் பிராண்டட் எதுவும் நம்ம யூஸ் பண்றது இல்ல. செகண்ட் இந்த பெட்ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு சிங்கிள் கலர்ல தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. கஸ்டமருக்கு கேட்ட மாதிரி சிங்கிள் கலர் கொடுத்துட்டு இன்பில்டா தான் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். பிளஸ் லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேண்டிலெஸ்ஸா தான் கொடுத்துருக்கோம். நீங்க ஜஸ்ட் புஷ் பண்ணி ஓபன் பண்ற ஆப்ஷன்ல தான் நம்ம அது கொடுத்துருக்கோம். இல்ல ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு என்ன ஆப்ஷன்ல வேணும்னு கேட்டாங்களோ அந்த ஆப்ஷன்ல தான் நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். சில வார்ட்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஹேங்கிங் கொடுத்துருவாங்க, பிளஸ் 2 டிராயர் கொடுத்துட்டு கீழே ஷெல்ஃபா கொடுத்துருவாங்க. வேற எதுவும் உள்ள ஆப்ஷனா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா மேல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு எனக்கு ஹேங்கிங் கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுங்க அப்படின்ற ஆப்ஷன்ல கஸ்டமர் கேட்டாங்க. அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அப்படியே கேட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணும்போது என்னன்னா ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாம இருக்குமே, அது நான் எங்க வைக்கிறதுன்னு கேட்கும்போது சோ இந்த யூனிட்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள நீங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து மிரருக்கு முன்னாடி நீங்க காஸ்மெட்டிக் திங்ஸ்
திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கும். இது லைட் போட்டு நீங்கள் நின்று யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வச்சு திங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண போறீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே டோர் திறக்கும் போது எதுவும் இடிக்காம இருக்கும். அதனால இந்த இடத்த நீங்கள் திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டரா இருக்கும். இதில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி டிராயர் ஒன்று கொடுத்துருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டோரேஜ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கும். இந்த சைடு என்னன்னா அந்த சைடு என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்குமோ அதே ஆப்ஷனில் தான் இந்த சைடுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஷெல்ஃபா ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டபுள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துட்டு ஹேங்கிங் கொடுத்துட்டு டிராயர் ப்ளஸ் ஷெல்ஃபா கொடுத்துருக்கோம். அந்த சைடு என்ன பேரலாம் பண்ணியிருக்கோம் அதே தான் இந்த சைடு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதால நம்ம இங்கே வந்து ஓப்பன் டோர் போட்டிருக்கோம். சப்போஸ் நம்ம பெட்ரூம் சின்னதாக இருக்கு, கட்டில் போட்டதுக்கு அப்புறம் டோர் ஓப்பன் பண்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்லைடிங் டோரும் போடலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸ்லைடிங் டோர்லயே நீங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொண்டு வரதா இருந்தாலும் அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒன்று நம்ம ஸ்லைடிங் டோர் போடும்போது மேலேயே மிரர் கொடுக்குறதா இருந்தாலும் அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க உள்ள யூனிக்கா தனியாக ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேணும்னாலும் அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். மேட் ஃபினிஷ்ல சிங்கிள் கலர் தான் நம்ம போட்டிருக்கோம். இதே வந்து நீங்க கிளாஸையும் போலாம், ஸ்ட்ரக்சரும் போலாம், இல்லை இதுல வந்து மல்டி கலரா ஏதாவது டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்கனாலுமே அந்த மாதிரியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்லாக் கொடுத்து உங்களை தான் கலர் செலக்ஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்க கலர் செலக்ஷன் எது சொல்றீங்களோ அந்த மைக்காஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஹேண்டில் தான். ஸோ எனக்கு இன்பில்டா வேணும்னு கேட்கும்போது ஏதோ ஒரு ஹேண்டில் போடாம ரோஸ் கோல்டு கலர்ல இந்த ஒயிட் கலருக்கு எது மேட்சிங்கா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ஹேண்டில் தான், பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஹேண்டில் தான் போட்டு கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வார்ட்ராப்பும் இதே மாதிரி திங்ஸோட எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் 650 தான் வரும். இதே நீங்க ஸ்லைடிங்கா போனாலும் 650 தான் வரும். ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணும்போது மிரருக்கான காஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து இன்க்ளூடா தான் வரும். இந்த 650லேயே உங்களுக்கு வந்து மிரர் எல்லாமே இன்க்ளூட் ஆயிட்டு தான் வரும். இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இல்லாம எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிசைனா பண்ணுங்க, லைட்டிங் ஏதாவது வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ரெண்டு சைடு நம்ம லூவஸா போயிட்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, சென்டர் வந்து ஏதாவது ஒரு வால்பேப்பர் டிசைன் நல்லதா காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இந்த வால்பேப்பர் நம்ம வந்து கஸ்டமர் கேட்லாக் கொடுத்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு சைடு லூவஸ் பேனல் கொடுத்துட்டு ஸோ சென்டரில் நம்ம வந்து வால்பேப்பர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த ஃப்ளூட்டட் பேனலோட அவுட்புட் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கார்ட் போட்டுட்டு நைட்ல ரெண்டு லைட் போடும்போது இது ரெண்டுமே நம்ம வார்ம் லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரைட்னஸ்லாம் இருக்காது, வார்மா இருக்கு. நைட் இந்த லைட்டோட நீங்க தூங்கும் போது பெட்டர் நல்ல ஃபீலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட்டி ஏரியா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் பிரிச்சு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன்றப்ப தான் இந்த கிளாஸ் நம்ம போட்டோம். ஸோ நீங்க ஷவர் பண்ண போறீங்கன்னா அது பார்ட்டிஷனா உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய தண்ணி எதுவுமே நமக்கு வெளியே வராது. ஸோ அது தனியாக டாய்லெட் தண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப் இந்த பக்கம் தண்ணி இருக்கு, டப் நீங்க தண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதனுடைய தண்ணி எதோட டச் ஆகாம எல்லாமே செப்பரேட்டா தான் இருக்கும். இது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைல் கோபின் பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 550ன்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மாடலுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம பாத்ரூமோட பார்ட்டிஷன் வேணும், இல்லை வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல நம்ம கிளாஸ் ஏதாவது வேணும்னா கூட எல்லா கிளாஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம பெஸ்ட்டாவே பண்ணி கொடுக்குறோம். சொல்லுங்க. ஸோ இது பெட்ரூம் செகண்ட். நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ராப் வந்து ரொம்ப ஹைட் அதிகம். இந்த ஹைட் அதிகமா இருக்கிறதால இவ்வளோ லென்த் டோர் போட முடியாது, ஆப்ஷனும் கிடையாது. அப்படின்றதால என்ன பண்ணிருந்தா மேல ஒரு ஆஃபா பிரிச்சு அது தனியாக நம்ம ஸ்டோரேஜா கொடுத்துருக்கோம். ஸோ இங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி மேல ஸ்டோரேஜா கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வார்ட்ராப்போட சைஸ் என்னவா இருக்கோ அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ட்ரெஸ் நம்ம ஹேங் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் டிராயர் ஷெல்ஃபா தான் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பே விண்டோ தான் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே கீழே நீங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பக்கம் என்ன யூனிட் பண்ணிருக்குமோ அதே போத் யூனிட் தான் இந்த சைடுமே பண்ணிருக்கும். இதுலயுமே வந்து லென்த்தா இருக்கிறதால மேல சின்ன ஸ்டோரேஜா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் யூனிட்டா கொடுத்துருக்கோம். பிளஸ் லாஃப்ட்டுமே சேம் அதே கான்செப்ட் தான். இங்கேயுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே புஷ் ஆப்ஷன்ல தான் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்ச்சஸும் புஷ் அப் ஆப்ஷன்ல தான் கொடுப்போம். யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான் வரும் உங்களுக்கு. ஹேண்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கலர் என்ன டிசைன் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஆப்ஷன்ல தான் கீழே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் இந்த வால் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த யூனிட்டோட சேர்த்து எனக்கு ஹைட் பண்ணி உள்ள கொடுங்க. பிளஸ் வந்து உள்ள எனக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேணும்னு கேட்டாங்க. அதனால அந்த ஆப்ஷன்ல இது பண்ணியிருக்கோம். இது உள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு செப்பரேட்டா மேல ஒரு லாஃப்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பிளஸ் இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டான ஸ்டோரேஜ்லாம் நீங்க இங்க வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ல தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம இங்க குளிச்சுட்டு வரணும் போது இங்கே நீங்க எல்லாமே ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ இது டோர் திறந்து வெளியே போகும்போது கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். பாத்ரூம்ல ட்ரை ஏரியா வெட்டி ஏரியான்ற மாதிரி பிரிச்சிருக்கும். இந்த ட்ரை ஏரியா வெட்டி ஏரியா தண்ணி எதுவும் போகக்கூடாதுக்காக அந்த சைடு ஷவர் பண்ணும்போது ஸோ தண்ணி இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டிருக்கோம். இதுவுமே பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைல் கோபின் பிராண்ட் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாத்ரூம் இருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஓவரால் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பெட்ரூம் மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு பாத்ரூம் இருக்கிறதுல எதுவும் ஓப்பனாக தெரியவே தெரியாது. பிரைஸஸ் ஆக்சுவல் அந்த ரெண்டு ரூமுக்கு என்ன சொன்னோம்னா சேம் அதே தான். இதுவுமே வந்து 650 தான். மெட்டீரியலும் சேம் அதே தான். எதுவுமே வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது. PWB கிரேட் பிளைவுட் தான் யூஸ் பண்றோம். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா E3 தான் யூஸ் பண்றோம். ஸோ இது கஸ்டமரா வந்து சில பேர் வந்து எனக்கு இந்த பிளை வேணாம், எனக்கு வந்து செரான் தான் வேணும்,
செஞ்சுரி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த பிளேயையும் போட்டு நம்ம பண்ணி கொடுத்து ரெடியா இருக்கும். இது எனக்கு பெஸ்ட்டா இருக்கிறதால இந்த பிளேயை நான் கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் சில கஸ்டமர் இல்லைங்க எனக்கு பெஸ்ட்டா இருக்கிற பிளைவுட் ஷேரான் தாங்க செஞ்சுரி தான் சொன்னாங்கன்னா அந்த பிளைவுட்டும் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த பிளைவுட்டுக்கும் அந்த பிளைவுட்டுக்கும் பிரைஸ் லைட்டா சேஞ்சஸ் இருக்கும். அது எப்போ நீங்க சொல்றீங்களோ அந்த டைம்ல மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி 10-20 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதை ஆட் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம். இந்த வால்ல என்னன்னா ஃபுல்லாவே இந்த ஹைட் அண்ட் டோர் வேணும்னு கேட்கவே நம்ம ஜஸ்ட் மைக்கா ஃபினிஷ்ல பண்ணா அந்த ஹைட் அண்ட் டோரோட வியூ தெரியறதுக்காக ஃபுல்லாவே லூவஸ் பேனல் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். கார்ட் போடும் போதும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்க்குறப்ப ஃபுல்லா டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அண்ட் டோரோட சேர்த்து லூவஸ் பேனல் சேர்த்து கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடு அந்த லைட்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம். ஸோ கார்ட் போடும் போது ரெண்டு சைடு வந்து பிளைனா இருக்கக்கூடாதுக்காக இந்த ரெண்டு சைடும் அந்த லைட்டிங்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ நாங்க இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிறதால சோஃபாஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக தான் பண்ணியிருக்கோம். சின்ன சோஃபாஸா இதுதான் வந்து ரெடிமேடா இருக்குன்னு இல்லாம கஸ்டமரோட பிளேஸ் எப்படி இருக்கும் அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டபிள் எல்லாமே வந்து சோஃபாஸும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம பிளஸ் பிளம்பிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கு. ஓவரால் இன்டீரியர் பண்றப்ப நம்ம எந்த ஒர்க்குமே யாருக்கும் இல்லாம நம்ம மொத்தமாவே ஒரு கஸ்டமருக்கு ஃபுல் பேக்கேஜாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸும் பண்ணியிருக்கோம். இந்த கர்டைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோட ரொம்ப லென்த் பெருசா இருக்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். இங்க வந்து என்னன்னா வெறும் கர்டைன்ஸ் மட்டும் எனக்கு போதுன்ற மாதிரி கேட்டாங்க. சில இடத்துல வந்து என்னன்னா எனக்கு ஃபுல்லாவே கர்டைன்ஸ் க்ளோஸ் பண்ணனா இருட்டாயிருந்ததுக்காக ஷீர் சேர்த்து கேட்பாங்க. ஷீர் போடுறப்ப நம்ம இது திறக்கும் போது உள்ள ஷேர் வருங்க. நம்ம ஷேர் போடல. ஸோ ஷேரோட சேர்த்து போடும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா ஃபீலா இருக்கும். நம்ம வெளிச்சம் லைட்டா வரணும் அப்படின்னா நம்ம ஷேர் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சா வெளிச்சம் லைட்டா வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கர்டைன்ஸும் போட்டுக்கலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு பிளஸ் டைனிங் ஏரியா பெட்ரூம்ஸ் எல்லா ஏரியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் என்னன்னா எனக்கு மினிமலா போதுன்ற மாதிரி கஸ்டமர் கேட்கவே இந்த டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து சில பேர் எனக்கு இன்னும் நிறைய டிசைன் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராண்டட் மெட்டீரியல் போட்டு பண்றப்ப வித்தவுட் பெயிண்டிங்கோட சேர்த்தீங்கன்னா 75 வரும். பிளஸ் வந்து பிராண்டட் வந்து போட போகும்போது 85 வரும் வித்தவுட் பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்கோட சேர்த்தீங்கன்னா நான் பிராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 120யும் பிராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 130யும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல லைட்டிங்லாம் ஆட் ஆகாது, லைட்டிங் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அது கஸ்டமர் என்ன மாதிரி கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 5 ஹவுஸ் வருது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு, ஓவரால் 5 வீடு பண்ணியிருக்கோம். கீழே 4 வீடும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் விடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ல தான் வந்து மினிமலா வந்து மாடுலர் கிச்சன் பண்ணிட்டு டிவி யூனிட் வித் பூஜா யூனிட் ஆட் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூமுக்கு வார்ட்ராப் வித் லாஃப்ட் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அப்படியே நீங்க பாத்துக்கங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா இங்க 4 வீடு நம்ம பண்ணியிருக்குன்னு, வாங்க ஒரு வீடு அப்படியே நம்ம பார்த்துருவோம். டிவி யூனிட்டோட பாட்டம் யூனிட் பண்ணிட்டு பிளஸ் அதோட பூஜா யூனிட் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பூஜா யூனிட் தனி இல்லைன்றதால நம்ம இங்க வந்து பூஜா யூனிட் இதுலயே வந்து சேர்த்து பண்ணியிருக்கோம். இதுல வந்து ட்ராயருக்கும் உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன்ல நம்ம ஒரு ஸ்டவ் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜா கொடுத்துட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ராயரா கொடுத்துருக்கோம். இது கார்னர் யூனிட். இங்க தான் வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க சிலிண்டர் வச்சுட்டு பிளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் நம்ம டாப் யூனிட் பண்ணியிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் வித் கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம டோர் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செக்குடு கிளாஸ் போட்டு டாப் யூனிட் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டல் ஹவுஸ்ன்றதால எனக்கு பிவிசில பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால லாஃப்ட் மட்டும் நம்ம வந்து ஒயிட் கலர் போட்டு நம்ம பிவிசில லாஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டாலி யூனிட். ஸோ இது கிச்சனுக்கான ஸ்டோரேஜ்லாம் மட்டும் இதில் வச்சுக்கிற மாதிரி டபுள் டோர் போட்டு இந்த ஒரு யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு பெட்ரூமுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஜஸ்ட் பிளைனா வச்சா நல்லா இருக்குதுன்றதுக்காக நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அந்த ஸ்டோரேஜோட சேர்த்து மேல கிரானைட் போட்டு அந்த கிரானைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். அப்படியே ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் வித் லாஃப்டா பண்ணியிருக்கோம். ஸோ சென்டர்ல பாத்ரூம் வருது. பாத்ரூம் வரதால 2 சைடு வார்ட்ரோப் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ளீட் நம்ம லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் நார்மல் ஆக்சுவல் ஸ்டோரேஜ் எப்படி வேணுமோ அந்த ஆப்ஷன்ல கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல உங்களுக்கு பாத்ரூம் வரும். ஸோ இது போறதுக்கு போகும்போது உங்களுக்கு இது 2 டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க தனியா போற மாதிரி போகலாம். இல்ல நீங்க இந்த பாத்ரூமே நீங்க ஹைட் பண்ற மாதிரி இருக்குன்னா இங்கேயுமே டபுள் டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்றதா இருந்தா கம்ப்ளீட் வார்ட்ரோப்பே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உள்ள பாத்ரூம் இருக்குன்றது. அந்த ஆப்ஷனை போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே பே விண்டோட சேர்த்து தான் நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்டோரேஜா கொடுத்துட்டு 2 சைடு டபுள் டோர் கொடுத்துட்டு மேல லாஃப்ட் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது உள்ளிமே ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சைடு ஹேங்கிங்காகவும் ஷெல்ஃபாகவும் ட்ராயர் பிளஸ் ஷெல்ஃபா தான் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் எப்படி வேணுமோ கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே கூட சரி இது ரெண்டல் ஹவுஸ்ன்றதுக்காக இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் பிளைலாம் யூஸ் பண்ணல. ஓன் ஹவுஸுக்கும் என்ன பிளை நம்ம வந்து பிடபிள்யூபி கிரேட் போட்டோமோ அதே கிரேட் பிளை போட்டு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டல் ஹவுஸ்னா வந்து கமர்ஷியல் பிளை போடுறது இல்ல ஓன் ஹவுஸ்னா வந்து நல்ல பிளை போடுறது இல்லை. எல்லா வீடு எப்படி பண்ணாலுமே எல்லா வீட்டுக்குமே சேம் இதே மாதிரி மெட்டீரியல் போட்டு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு பண்ணியிருக்கோம். 4 வீடுமே இங்க என்ன டிசைன் இருக்கோ சேம் அதே டிசைன் அதே கிச்சன் மாடல் அதே டிவி பூஜா யூனிட் மாடல் தான் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்டரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 1.5 லாக் இன்டீரியர் பண்றீங்கன்னா 5000 ஏர் ஃப்ரையர் ஃப்ரீயா இருக்கும். 2.5 லாக் இன்டீரியர் பண்ண போறீங்க அப்படின்னா 10000 சிம்னி ஃப்ரீ உங்களுக்கு. 3.5 லாக் இன்டீரியர் பண்ண போறோம் அப்படின்னா 3 பர்னர் அடுப்பு ஸ்டவ் ஃப்ரீ உங்களுக்கு வரும். பிளஸ் 4.5 லாக் நீங்க இன்டீரியர் பண்ண போறீங்க அப்படின்னா 20000 வேல்யூ அண்டர் அது வந்து ஃப்ரீயா வரும். 5.5
8.5 lakh இன்டீரியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2D 3D பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 வந்து ஏர் ஃப்ரீயர் வந்து ஓவரால் 30,000 வேல்யூ வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்துரும். 6.5 lakh இன்டீரியர் பண்ண போறீங்க அப்படின்னா 40,000 வந்து பாத்தீங்கன்னா 1.5 டன் ஏசி ஃப்ரீயா வந்துரும். 8.5 lakh இன்டீரியர் பண்றீங்க அப்படின்னா 40,000 ஏசி ஃப்ரீயா வந்துரும். 10,000 சிம்னி ஃப்ரீயா வந்துரும். 10 lakhக்கு மேல நம்ம இன்டீரியர் பண்றோம் அப்படின்னா 2D 3D ரெண்டும் ஃப்ரீயா வந்துரும். பிளஸ் ஒரு ஏர் ஃப்ரீயர் ஃப்ரீயா வரும், சிம்னி ஃப்ரீயா வரும், 3 பர்னர் ஸ்டவ் ஃப்ரீயா வந்துரும். சோ எல்லா காம்ப்ளிமெண்டரியுமே நம்மகிட்ட இருக்கு. ஒன்ஸ் கூப்பிட்டு கோட் மட்டும் நீங்க வாங்கி பாருங்க. பெஸ்டா இருந்தா ஒர்க் கொடுங்க, நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம்.